பொதுவாக பீன்ஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் சாம்பாரில் பீன்ஸ் போடுறது இதை மாதிரி தான் நம்ம செஞ்சுருப்போம். இந்த மாதிரி பீன்ஸ் உசிலைன்றதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இனி இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ பீன்ஸை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வேக வைக்கும் போதே அதெல்லாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு வச்சுருங்க. 15லேருந்து ஒரு 20 பல் உரிச்ச பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அது கூட ஒரு 4 வரமிளகாய். இதை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சோம்பு கூட சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது கூட இந்த துவரம்பருப்பையும் வரமிளகாவையும் அந்த மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. காஞ்சதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு கூடவே கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் மட்டும் தேவையான அளவு உப்பை இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பீன்ஸும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். அந்த அரைச்ச விழுதுலையும் நம்ம அதுக்கேற்ற உப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிடுங்க.